திரௌபதி எதிர்ப்பாளர்கள் கனவில் விழுந்த ஆப்பு கதையே மாறப்போகுது. படத்தில் அப்படியே இருக்கா? தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்போதும் உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு திரைப்படம் எடுக்கையில் உண்மைக்கு மாறாக ஜாதிய வன்மத்தை புகுத்தி மறைமுகமாக திரையில் காட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ள இயக்குனருக்கு மத்தியில் இயக்குனர் மோகன்ஜியின் திரௌபதி 2 திரைப்படம் உண்மை சம்பவத்தை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே தத்ரூபமாக இயக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த படத்திற்கு எதிர்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. ஆனால் நாடு முழுக்க இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் ஆகிய படங்களின் இயக்குனர் தான் மோகன்ஜி. தற்போது இயக்கியிருக்கும் படம் திரௌபதி 2. இதில் கதாநாயகனாக ரிச்சர்ட் ரிஷி நடித்திருக்கிறார். பல முன்னணி நட்சத்திரங்களும் நடித்துள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டு தினத்தையொட்டி இயக்குனர் மோகன்ஜி வெளியிட்டிருப்பதாவது: புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரை நமக்கு சொல்லப்படாத கதை, வரலாற்று பக்கங்களின் இருண்ட காலமான 14ஆம் நூற்றாண்டு பற்றிய பதிவு. தென்னிந்தியாவின் சரித்திரம் உயிர்த்தெழுகிறது. திரௌபதி 2 தணிக்கை செய்யப்பட்டது இந்த மாதம் திரையில் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் திரௌபதி 2 திரைப்படம் வெளியானால் பலரது முகத்திரை கிழிக்கப்பட்டு அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. காரணம், இந்த படத்தின் கதையானது தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் படையெடுப்பு மூலம் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நேரடியாக சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை தெரியாத வரலாறு எல்லாம் இந்த படத்தின் மூலம் தெரியப்படும். அதனால் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் தற்போது தயாராகி இருக்கின்றனர். ஆனால் இந்த படம் தமிழகத்தை கடந்து மற்ற மொழியிலும் வெளியாக இருப்பதால் எப்படியாவது இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக சில அமைப்புகள் களமிறங்கி இருப்பதால் தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் பிரபலமடைய வேண்டும் என்பதற்கான பணிகள் இப்போதே தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த படம் தடுத்து நிறுத்தி வெளியே வரக்கூடாது என்பதற்காகவும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்களாம். குறிப்பாக இந்த படத்தின் பேனரை கிழிப்பதில் இருந்து உருவபொம்மை எரிப்பது, தியேட்டர் உரிமையாளர்களை மிரட்டுவது என பல்வேறு விஷயத்தை கையில் எடுத்திருப்பதால் இந்த படத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என இயக்குனர் மோகன்ஜி தரப்பும் படக்குழுவும் தயாராக உள்ளனர். இந்த படம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான முக்கிய காரணம், இந்தியாவிலேயே சனாதன தர்மத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியது அதிக அளவில் தமிழகத்தில்தான். சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சித்தது தமிழக அரசு. இந்துக்களுக்கு எதிரான போக்கைத்தான் கடைபிடித்தனர் ஆட்சியாளர்கள். இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த படத்தை வெளியிட்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் மோகன்ஜி முன்வந்துள்ளார். ஆனால் இந்த படத்தை வெளியிடக்கூடாது, படத்தை தடை செய்ய கோரி முதல்வரிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைக்கின்றனர் ஒரு தரப்பினர். இதெல்லாம் கடந்துதான் திரௌபதி 2 படம் இந்த மாதத்தில் வெளியாக உள்ளது.